காய்ஸ், நான் தான் உங்கள் சுமிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். ரொம்ப 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 சாரி, இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கு. இத்தனை நாள் வந்து நான் வெயிட் வந்து எப்படியெல்லாம் குறைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருந்தேன். ஆனாலும் நான் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருந்தேன். நான் வந்து 97லேருந்து 83க்கு வந்துட்டேன். அது இனிமேல் வந்து நியூ இயரும் வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸில் வந்து கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன். இதை வந்து நான் வீடியோவாக தரலான்ட்ருக்கேன். இனிமேல் வீடியோ வந்து டெய்லியும் வரும். கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே வந்து மார்னிங் ஒரு 5:30க்கே ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசிங்கிறனால காலையில் எந்திரிச்ச உடனே கோலம் போட்டு கோலத்துக்கு வந்து விளக்கு வச்சுட்டேன். அப்புறம் சாமியை வந்து க்ளீன் பண்ணி எல்லா இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங்கே பாப்பா, என்னுடைய தங்கச்சி, நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். கோயிலுக்கு போகலான்னு தான் ரெடி ஆனோம். அப்புறம் தங்கச்சிக்கு வந்து காலேஜ் இருக்கனால வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் அப்படியே விட்டுட்டோம். பாப்பாவும் என்னோட சின்ன பொண்ணு 2 பேருமே வந்து சரி வாம்மா சாமிக்கு வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். மார்னிங்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டது ஒரு நல்ல வைபாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி கோயிலுக்கு போகாதனால சரி சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு மார்னிங் வந்து ட்ரிங்க் குடிக்கிறோம். வெயிட் லாஸ்க்கு வந்து ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு கிச்சன் போயிட்டேன். சுடு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதோட வந்து சோம்பு, ஜீரகம், சுருள்பட்டை, அப்புறம் வந்து ஓமம், அப்புறம் வந்து இஞ்சி, இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு நல்லா வந்து அதாவது தண்ணியில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைங்க. அது வந்து 1 1/2 டம்ளர், இப்போ 2 டம்ளர் இல்லைன்னா 2 1/2 டம்ளர் ஊற்றுற இடத்துல வந்து அது வந்து 1 டம்ளராக வந்து நல்லா சுண்டணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும். இதை நல்லா இறங்குனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 லெமன் சேர்த்திக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம டீ குடிக்கிற சூட்டில் நல்லா காலையில் எழுந்திரிச்சி எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. நல்ல ரிசல்ட் வரும். நான் இது முடித்ததுக்கப்புறம் சரி கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு நாங்கள் வந்து பூக்கடையும் செப்பல் கடையும் வச்சுருக்கோம். பூக்கடையை வந்து வச்சுட்டோம். அப்புறம் பாப்பாங்களுக்கு காலையில் வந்து காலேஜுக்கு வந்து எதுவும் சாப்பாடு செய்யாதனால சரி மேகி செய்யலான்ட்டு மேகி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து மார்னிங் வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நல்லா தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொய்யாப்பழம் பெஸ்ட்டுங்க. பெஸ்ட்டுங்க. வெயிட் லாஸ் நல்லா ஆகும். அப்புறம் வாட்டர், நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டுங்க. அப்புறம் பாருங்கள், மார்னிங் வந்து நான் வந்து நிறைய காய்கறி, ஒரு தோசை, சாம்பார் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் வைகுண்ட ஏகாதசிங்கிறனால நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் கிளம்பிட்டோம். பயங்கர கூட்டம். மார்னிங் வந்து இதாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் ரொம்ப 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 கூட்டங்க. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அங்கே மேலே வந்து சூப்பராக இருந்துச்சு. கூட்டத்தில் எங்களால் வர முடியல. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் போச்சு. நாளைக்கு இதே மாதிரி நிறைய வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னோட சேர்ந்து வெயிட் லாஸை வந்து நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.